Hi, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. Today we are going to discuss about a very interesting topic in English. This topic is very important. கொஞ்சம் basic மாதிரி தெரியலாம், but this topic is very important in English. Okay. So here I have written two simple words in English. Okay. ரொம்ப சின்ன வார்த்தைகள் நான் எழுதியிருக்கேன். I, me. இந்த வார்த்தைகள் தெரியாதவங்களே கிடையாது. பட் நமக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இதனால வருது. இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துறதுல அவ்வளோ குழப்பங்கள். ஓகே, நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே, சோ நோ மோர் கன்ஃபியூஷன்ஸ் ஹியர் ஆஃப்டர். இதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு குழப்பமே இருக்காது. எதுல தெரியுமா குழப்பம் வரும்? ஓகே ஒன்ஸ் அகைன் நம்ம வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ரைட்? ஓகே, சோ இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துறதுல எங்க கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, நானும் அவனும் கோயிலுக்கு போனோம். ஓகே, சோ அவளும் நானும் படத்துக்கு போனோம். ஓகே, அவர்களும் நானும் காலேஜுக்கு போனோம். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றது? me and I யூஸ் பண்ணணுமா, I and meன்னு யூஸ் பண்ணணுமா? ஓகே, சோ இதுல வந்து நிறைய குழப்பங்கள். ஓகே, சோ இதுக்கு ஒரு தீர்வு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, சோ நம்ம வந்து டீடைலா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ரைட், சோ I அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சப்ஜெக்ட். ஓகே, சோ வாட்ஸ் மீன் பை சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். சோ இன்னும் டீடைலா அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க, தட் இஸ் கால்ட் அஸ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ப்ரொனவுன், ஓகே, ப்ரொனவுன் அப்படின்னா வந்து ஒரு பெயர் சொல்ல சுருக்கி சொல்லக்கூடியது. ஓகே, ப்ரொனவுனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, ராம் went to school. ஓகே, ராம் went to school அப்படின்னு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ரைட்? சோ இதுல வந்து ராம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட். ஓகே, ராம் அப்படிங்கிறது ஒரு பையனோட பேரு. ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். இது இப்படியும் சொல்லலாம், ராம் அப்படிங்கிறது பையன் அப்படிங்கிறதுனால he went to school அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ராம் went to school அதுவும் ஒண்ணுதான், he went to school அதுவும் ஒண்ணுதான். ஓகே, ஒரு எதுக்காக வந்து இந்த ப்ரொனவுன் முதல்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ராம் அப்படிங்கிற பையனை பத்தி கேக்குறாங்க. So Ram is a good boy, Ram is an intelligent boy. Okay, so ராம்னு அகைன் அண்ட் அகைன் நீங்க அதே சப்ஜெக்டையே வந்து திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருந்தா நமக்கு கேட்கறவங்களுக்கே இரிட்டேட் ஆகும் இல்லையா? சோ அதனாலதான் வந்து இந்த ப்ரொனவுன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்கிலீஷ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ ப்ரொனவுன் அப்படின்னா சோ இந்த சப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஆரம்பிக்கும் போது நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ராமு இஸ் மை கிளாஸ்மேட். ஓகே, he is very good student in the class. Okay, he is very good student in the class. Okay, so he is an intelligent boy. Right? So the ram அப்படிங்கறத யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா ஒன்னு யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, that is called as subject pronoun அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அதை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ரைட். சோ இந்த I அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், இது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம், அது சப்ஜெக்ட் pronoun அப்படின்னு நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகே, அதே சமயத்துல இந்த மீ அப்படிங்கிற வார்த்தையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, just you have to know the difference between subject and object. ஓகே, சோ இத வந்து ஆப்ஜெக்ட் pronoun அப்படின்னு கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகே, தப்பே கிடையாது. ரைட்? சோ I அப்படின்னா தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ மீ அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னை அப்படின்னு அர்த்தம். ரைட்? புரிஞ்சிட்டீங்களா? இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா டூவர். ஓகே, டூவர் அப்படின்னா வந்து ஒரு வேலையை செய்யறவன் தான் சப்ஜெக்ட். ஓகே, வேலையை செய்பவர். ஓகே, ஒரு வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் தான் வேலையை செய்யறேன், நான் தான் படிக்கிறேன். நான் விளையாடுகிறேன் அப்ப நான் தான் விளையாடுறேன் இல்லையா? சோ ஒரு செயலை செய்யறவன் தான் சப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட்னா என்ன யாராவது சொல்ல முடியுமா? What is mean by object? What does it mean? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா ரிசீவர். ஓகே, ரிசீவர் அப்படின்னா who receives an action. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஓகே,
Okay, very simple sentence in English. Okay, I call you. தமிழ்ல என்ன அர்த்தம்? நான் உனக்கு கால் பண்றேன், அதான் அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, I அப்படிங்கிறது யார் அப்படின்னா சப்ஜெக்ட், ஒரு செயலை செய்யறவன். நான் என்ன பண்றேன்? கால் பண்றேன். அப்போ ஒரு செயலை செய்யறது நான் தான் இல்லையா? சோ இது வந்து சப்ஜெக்ட், அதான் டூவர், செயலை செய்பவன். ஓகே, சோ யார் காலை ரிசீவ் பண்றா? நான் இங்க இருந்து கால் பண்ணா யார் ரிசீவ் பண்ணுவா? உன்னை. இன்னொருத்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரிசீவ் பண்ணுவான். சோ இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? ஒரு செயலை செய்யறவன் சப்ஜெக்ட், அதை ரிசீவ் பண்றவன் ஆப்ஜெக்ட். இந்த நடுவுல இருக்கக்கூடிய செயல் இருக்கு பாத்தீங்களா, இதான் அந்த செயல், இது வந்து verb. ஓகே, சோ பேசிக்கா வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் verb கண்டிப்பா இருக்கணும், அதை தாண்டி ஆப்ஜெக்டும் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. சப்ஜெக்ட்ங்கிறவன் யாரு? ஒரு செயலை செய்யறவன் தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறவன் வந்து யாரு அப்படின்னா who is receiving an action. ஓகே, இதனால பேசிக் ரூல், அதனால தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I அப்படிங்கிறது சப்ஜெக்ட், மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா இருக்கும். ஐ மீன் யூக்கு பதிலா மீ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது அந்த சென்டென்ஸை பொறுத்து. ஓகேவா? நான் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்? சோ இன்னைக்கு இந்த ஈஸியான ரெண்டே சப்ஜெக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்னு ஐ, இன்னொன்னு மீ. இதை பத்தி நான் டீடைலா நிறைய எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்னே எழுதி போட்டிருக்கேன். ஓகே, என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஐ கால்ட் ராமு. ஓகே, வெரி சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, சோ இதுல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு மீனிங் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஐ கால்ட் அப்படின்னா நான் கால் பண்ணேன், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, கால் பண்ணினேன். யாருக்கு? ராமுவுக்கு. ஓகே, சோ இங்க வந்து யாரு சப்ஜெக்ட், யாரு ஆப்ஜெக்ட், நீங்க தான் சொல்லணும். Okay, I'm not going to tell you immediately. Okay, so I'm going to give you time. So இங்க வந்து யாரு சப்ஜெக்ட், யாரு ஆப்ஜெக்ட்? யாரு கால் பண்றா? நான் தான் கால் பண்ணேன் இல்லையா? So I அப்படிங்கிறவன் சப்ஜெக்ட், ஏன்னா வந்து ஒரு செயலை செய்யறவன், கால் பண்ணிருக்கான் இல்லையா? செய்யக்கூடிய செயல் என்ன? verb. ஓகே, யார் காலை பிக்கப் பண்ணுவா? நான் கால் பண்ணிருக்கேன். யார் பிக்கப் பண்ணுவா? ராமு தான் பேசுவான் இல்லையா? சோ ராமு தான் அந்த காலை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆளு, அவன் தான் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ ஒரு இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விஐஓ, டிஓ, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? அதுல குழப்பமே வேண்டாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இன்னும் அட்வான்ஸ்டா போகும்போது இன்னும் டீடைலா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, சோ இங்க பாத்துக்கோங்க. சோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ஐ அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் வர வேண்டும், ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரணும். ஓகே, ஐ அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை, ஓகே, சப்ஜெக்ட், அது ஒரு சென்டென்ஸோட நடுவுலையோ இல்ல சென்டென்ஸோட கடைசியிலையோ யூ ஷுட் நாட் யூஸ் இட். ஓகே, அதே மாதிரி மீ அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, அதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதி சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ கால் ராமு, நான் ராமுவுக்கு கால் பண்ணேன். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ராமு கால்டு மீ, ராமு எனக்கு கால் பண்ணான். ஓகே, இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரு? ராமு தான் என்ன பண்றான்? கால் பண்றான். சோ ராமுங்கிறவன் தான் சப்ஜெக்ட். ஓகே, யாரு ரிசீவ் பண்றாங்க ஆக்ஷனை? மீ. ஓகே, சோ இது வந்து ஆப்ஜெக்ட். ராமு எனக்கு கால் பண்ணா. இதே சென்டென்ஸ நான் இப்படி எழுதுறேன், இது கரெக்டா தப்பான்னு பாருங்க. ராமு கால்ட் ஐ. Is this correct? No, it's wrong. Okay, இப்படி நம்ம சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் இந்த ஐங்கிற சப்ஜெக்ட் வரும். சென்டென்ஸோட ஐ மீன் வேர்புக்கு அப்புறமா யூஸ் பண்றது ஆப்ஜெக்டா தான் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க மீ தான் யூஸ் பண்ணணும், ஐ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐ மீ ரெண்டுமே வந்து என்னதான் குறிக்குது. ஓகே, பட் அதோட இடம் தான் மாறுபடுது. சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்தா ஐ யூஸ் பண்ணணும், அதே இது ஒரு சென்டென்ஸோட கடைசி நீங்க யூஸ் பண்றீங்க, அல்லது ஆஃப்டர் த வேர்ப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மீ தான் பயன்படுத்தணும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐ கால்ட் ராமு, நான் ராமுவுக்கு கால் பண்ணேன். இந்த இடத்துல ஐங்கிறது சப்ஜெக்ட், ஏன்னா ஒரு வேலையை செய்யறவன் தான் சப்ஜெக்ட். இன்னொரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க, இந்த ஐ அப்படிங்கக்கூடிய எழுத்து ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரும். ஓகே, சோ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி உல்டாவா சொல்லியிருக்கேன்,
ராமு கால்டு மீ, ராமு எனக்கு கால் பண்ணா. இந்த இடத்துல வந்து ராமு தான் கால் பண்றான், சோ அவன் தான் சப்ஜெக்ட். யாருக்கு கால் பண்றான்? எனக்கு கால் பண்றான். சோ இந்த இடத்துல நம்ம ஐ போடக்கூடாது, மீ தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஆப்ஜெக்ட் மீ தான் வரணும். ஒரு சென்டென்ஸோட கடைசி வர்றதுக்கோ இல்ல மிடில்ல யூஸ் பண்றதுக்கோ நீங்க வந்து மீ தான் பயன்படுத்தணும். இப்படி ராமு கால்ட் ஐ, ராமு எனக்கு கால் பண்ணா இப்படின்னு சொல்றது வந்து தப்பு. ஓகேவா? ரைட். இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா புரியுதா? ஓகே, நான் இதுல ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ள போறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். I helped John. Okay, I helped John. Okay, very simple sentence, right? So இதுல எது subject, எது verb, எது object அப்படின்னு முதல்ல நீங்க சொல்லுங்க. Okay, கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். So இதுல வந்து which one is subject and which one is object and which one is the verb. Okay, so first ஒரு செயலை செய்யறவன் தான் subject. Okay, so I helped நான் உதவி செய்தேன். யாருக்கு? ஜானுக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து I helped to John, to யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு சில verb வந்துச்சுன்னா நேத்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஓகே, எங்கெல்லாம் வந்து அந்த to யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருந்தேன். சோ இந்த மாதிரி ஒரு சில verbs இருக்கு. call, help. ஓகே, இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து நம்ம to போட தேவை கிடையாது. ஓகே, சோ I helped Johnல வந்து ஒரு செயலை செய்யறவன் சப்ஜெக்ட், செய்யப்படக்கூடிய செயலானது verb. சோ John அப்படிங்கிறவன் வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். ஏன்னா வந்து who receives an action, who receives the help. Okay, so நான் வந்து ஜானுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னோட ஹெல்ப்பை யார் ரிசீவ் பண்றா? ஜான் தான் இல்லையா? சோ அதனால அவன் தான் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ இது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ இதே சென்டென்ஸை நான் கொஞ்சம் மாத்தி உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க வந்து நான் ஜானுக்கு உதவி செய்தேன். இப்போ வந்து ஜான் எனக்கு உதவி செய்தான் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஜான் எனக்கு உதவி செய்தான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜான் எனக்கு உதவி செய்தான். இங்க வந்து நான் ஜானுக்கு உதவி செய்தேன். அடுத்து நீங்க சொல்லுங்க, ஜான் எனக்கு உதவி செய்தான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வெரி சிம்பிள். எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, ஜான் ஹெல்ப்ட் மீ. அவ்வளவுதான், ஜான் எனக்கு உதவி செய்தான். இந்த இடத்துல வந்து ஜான் ஹெல்ப்ட் ஐ அப்படின்னு போடக்கூடாது, அது தப்பு. ஓகே, சோ ஜான் ஹெல்ப்ட் மீ, ஜான் எனக்கு வந்து உதவி செய்தான். சோ இந்த இடத்துல வந்து எது சப்ஜெக்ட்? யார் ஹெல்ப் பண்றா? ஜான். சோ இது வந்து சப்ஜெக்ட். ஓகே, சோ இது வந்து verb, மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, சோ ஐ அப்படிங்கிறது சென்டென்ஸோட ஆரம்பத்துல வருது, மீ அப்படிங்கிறது சென்டென்ஸோட கடைசி வேர்புக்கு அப்புறமா வருது. ஓகே, சோ ஐங்கிறது சப்ஜெக்ட், மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த விஷயம் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஈஸியா இருக்கா? சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ நான் நெக்ஸ்ட் இந்த ஐ மீ வச்சு நான் நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ள போறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, சோ இங்க பாருங்க, நானும் ராமுவும் செந்திலுக்கு உதவி செய்தோம். ஓகே, நானும் ராமுவும் செந்திலுக்கு உதவி செய்தோம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாருங்க ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, நானும் ராமுவும் அப்படின்னு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருந்தவங்க காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, so I have written 4 options here: option A, option B, option C and option D. Which one is correct? Okay, you have to find out the answer. Okay, so நானும் ராமுவும் அப்படிங்கறத வந்து I and ராமு அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல me and ராமு? இது வந்து வழக்கமா நம்ம சொல்லக்கூடியது, எல்லாரும் சொல்லக்கூடியது. me and ராமு help செந்தில் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடியது. இது கரெக்டா? அப்படி இல்லைன்னா ராமு அண்ட் மீ ஹெல்ப் செந்தில், இது கரெக்டா? இல்ல ராமு அண்ட் ஐ ஹெல்ப் செந்தில், இது கரெக்டா? ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு, இதுவும் சப்ஜெக்ட் தான், இதுவும் சப்ஜெக்ட் தான். இது வேர்பு, செந்தில் அப்படிங்கிறவன் ஆப்ஜெக்ட், ஏன்னா ஹெல்ப் வாங்குறவன். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்றவங்க, ரைட்? ஓகே, சோ which option is the correct one? நிறைய பேர் இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க, வெரி குட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எது வராது அப்படிங்கறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் சொன்ன கான்செப்ட் படி முதல்ல இந்த மீ அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை வராது. ஏன்னா மீ அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம பயன்படுத்தணும். சோ அதனால சென்டென்ஸோட தொடக்கத்துல வராது. சோ இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் கண்டிப்பா வராது. ஓகே, மீ அண்ட் ராமு ஹெல்ப் செந்தில், அது தப்பு. அதே மாதிரி இங்க பாருங்க, ராமு அண்ட் மீ, இங்கேயும் பாருங்க மீ அப்படிங்கிறது முதல்ல வந்துருது, சப்ஜெக்ட்ல முதல்ல வந்துருது, வேர்புக்கு அப்புறமா வரல. சோ இதுவும் வராது. ராமு அண்ட் மீ ஹெல்ப் செந்தில், இதுவும் இன்கரெக்ட். சோ நமக்கு இருக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். ரெண்டுமே கரெக்டா? both are correct. Are you thinking both the options are correct? ரெண்டுமே கரெக்ட் நினைக்கிறீங்களா? What do you think about it? Okay,
So the correct answer is Ramu and I helped Sendil. This is the correct one. This is incorrect. And why? காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல ஒரு ரூல் இருக்கு. எப்பவுமே அடுத்தவங்களை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் வரணும். இங்க பாருங்க, ராமு அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தரோட நேம். ராமு அண்ட் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரணும். ஓகே, ராமு அண்ட் ஐ. ஓகே, சோ இதுல இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ வந்து ராமும் நானும் அப்படின்னு இருக்கு. தமிழ்ல எப்படினாலும் எழுதலாம், நானும் ராமுவும் எழுதிக்கலாம். பட் இங்கிலீஷ்ல வந்து எப்படின்னா, ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் அடுத்த பேரை எழுதிட்டு அதுக்கு அடுத்து தான் ஐ அப்படின்னு சொல்லணும் நீங்க. So this is basic rule in English. You have to always keep in mind. Okay, so இங்க பாருங்க, இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப ராமு அப்படின்னு இருக்கா. சோ இது ஜான், ராமு மற்றும் நான். ஜானும் ராமுவும் மற்றும் நானும் செந்திலுக்கு உதவி செய்தோம். 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஜான் அப்படிங்கிற பேரை முன்னாடி தான் போடணும். ஓகே, இங்க பாருங்க, ஜான், ராமு and I. ஓகே, ஜானும் ராமுவும் நானும் செந்திலுக்கு உதவி செய்தோம். எத்தனை பேர் வந்தாலும் மற்ற பேரெல்லாம் முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம பயன்படுத்தணும். Got it? எல்லாரும் புரிஞ்சிட்டீங்களா? This is easy concept. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? சோ ரீட் பண்ணுங்க எனக்கு அப்புறம். ராமு and I helped செந்தில். ராமு and I helped செந்தில். அப்போ இந்த ஐங்கிற சப்ஜெக்ட் வந்து மற்ற பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டை பயன்படுத்தணும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். செந்தில் எனக்கும் ராமுவுக்கும் உதவி செய்தான். செந்தில் எனக்கும் ராமுவுக்கும் உதவி செய்தான். இதுல வந்து யார் சப்ஜெக்ட்? செந்தில் தான் சப்ஜெக்ட். ஏன்னா செந்தில் தான் ஹெல்ப் பண்றான் இல்லையா? சோ செந்தில் வந்து சப்ஜெக்ட். உதவி செய்யறது அப்படிங்கறதான் வேலை இல்லையா? அது வந்து verb. யாருக்கு உதவி செய்யறான்? எனக்கும் ராமுவுக்கும் அப்படின்னு இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேருமே ஆப்ஜெக்ட். ஓகே, got it? சோ செந்தில் எனக்கும் ராமுவுக்கும் உதவி செய்தான். இதுக்கு நான் 4 ஆப்ஷன்ஸ் எழுதி போட்டிருக்கேன். which one is correct? You have to find out the answer. Okay, so this concept is very interesting concept, right? ஈஸியா இருக்கா? ஓகே, இங்க பாருங்க, first option, செந்தில் helped ராமு and I. ஓகே, இது கரெக்டா? இது தப்பு. ஏன் அப்படின்னா அந்த ஐ அப்படிங்கக்கூடிய வார்த்தை சென்டென்ஸுக்கு கடைசி வரவே வராது, சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் வரும். அப்படி பார்த்தா ரெண்டாவது ஆப்ஷனும் தப்பு தான். செந்தில் helped I and ராமு, வேர்புக்கு அப்புறமா தான் அந்த ஐ வராது. சோ ரெண்டாவது ஆப்ஷனும் தப்பு தான். ஓகே, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ல கூட கேட்கலாம் அந்த மாதிரி क्वेश्चंस. ஓகே, you have to find out the correct answer, right? So next option பாருங்க, செந்தில் helped, செந்தில் உதவி செய்தான், ராமு and me, இதுதான் கரெக்ட். ஓகே, ராமுவுக்கும் எனக்கும். எப்படி வந்து அந்த ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட மற்ற பேருக்கு அப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணுமோ, அதே மாதிரி இந்த மீ அப்படிங்கக்கூடிய வார்த்தையையும் மற்ற பெயர்களுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும். ராமுவுக்கும் எனக்கும். ஓகே, இது தப்பு. செந்தில் helped me and ராமு, செந்தில் helped me and ராமு, இது தப்பு. ஏன்னா அந்த மீ வந்து முதல்ல வந்துருச்சு, கடைசியா ராமு வந்திருக்கு, அது தப்பு. ஓகே, so the correct answer is செந்தில் helped ராமு and me. ஓகே, say after me, எனக்கு முன்னாடி சொல்லுங்க. செந்தில் helped ராமு and me. ஓகே, செந்தில் ராமுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஓகே, எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ வந்து நான் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுத்தேன். ஐ, மீ, ஓகே, இந்த ரெண்டுமே வந்து எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி தர போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே 2 இருக்கு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதை ரீட் பண்ணுங்க எல்லாரும். நான் என்ன எழுதி போட்டிருக்கேன்? I made a cake for Ramu. ஓகே, I made a cake for Ramu அப்படின்னு இருக்கு. இங்க எது சப்ஜெக்ட்? நான் தான் கேக் உருவாக்கி இருக்கேன் இல்லையா? சோ நான் தான் சப்ஜெக்ட். சோ மேட் அப்படிங்கிறது verb. ஓகே, இந்த இடத்துல a cake அப்படின்னு இருக்கு, for Ramu அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்ட் தான். சோ இங்க வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஆப்ஜெக்ட்ல 2 சொல்லுவாங்க. ஒன்னு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் and another one is indirect object. ஓகே, சோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் தான், ரைட்?
சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். எப்பவுமே வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் முதல்ல வரும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டாவது தான் வரும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இங்க பாருங்க, ஐ மேட் அ கேக். ஓகே, நான் கேக் தயாரிச்சேன். சோ கேக் அப்படிங்கிறது இந்த இடத்துல டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ யாருக்காக? ராமு அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ ராமு அப்படிங்கிறவன் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ ஐ மேட், நான் என்ன தயாரிச்சேன் அப்படிங்கறத டைரக்டா நம்ம முதல்ல சொல்லிடுறோம், கேக் அப்படிங்கறத சொல்லிடுறோம். அடுத்து அது யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ரெண்டு இருக்கு அப்படின்னா வந்து so first one direct object and another one indirect object. I made a cake, நான் கேக் வந்து தயாரிச்சேன், கேக் வந்து நான் உருவாக்குனேன், கேக் பண்ணேன். ஓகே, I made a cake, ரைட்? முடிஞ்சு போச்சு. சோ அது யாருக்கு அப்படின்னு சொல்றது அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா வரும். இத இப்படி சொன்னீங்கன்னா தப்பு. ஓகே, எப்படி அப்படின்னா சில பேர் இப்படியும் சொல்லலாம், I made for Ramu a cake. Okay, so this one is incorrect. Okay, இப்படி சொல்லக்கூடாது. So I made for Ramu a cake இப்படி சொன்னா தப்பு. எப்பவுமே ஒரு சென்டென்ஸ்ல வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். So டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சோ இந்த இடத்துல வந்து ரிசீவ்ஸ் an action அப்படின்னு சொல்றதை விட டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த விஷயத்தை தயாரிச்சிருக்கோமோ இல்ல எதை உருவாக்கி இருக்கோமோ அதை முதல்ல சொல்லிட்டு அடுத்தது அது யாருக்காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நல்லா புரியும். ஓகே, இங்க பாருங்க, ஐ மேட் அ கேக் ஃபார் ராமு, நான் ராமுவுக்காக கேக் தயாரிச்சேன். சோ இங்க வந்து கேக் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ராமு அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ இப்படி சொன்னா தப்பு. ஐ மேட் ஃபார் ராமு அ கேக் அப்படின்னு சொன்னா that is incorrect. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சோ இந்த டைரக்ட் இன்டைரக்ட் இதெல்லாம் வந்து நம்ம 10thலயே படிச்சிருப்போம். ஓகே, சோ அது என்ன, இது வந்து நமக்கு தெரியும், இந்த சென்டென்ஸ் வந்து இப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன. சோ இதெல்லாம் வந்து டேர்ம் வேர்ட்ஸ், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, சோ தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வந்து நான் ராமுக்காக கேக் பண்ணேன். ஓகே, சோ இப்போ பாருங்க, ராமு மேட் அ கேக் ஃபார் மீ. ஓகே, இப்போ வந்து ராமு எனக்காக கேக் பண்ணான், ரைட்? அதான் இதோட மீனிங். ஓகே, சோ இதுல வந்து எதெல்லாம் சப்ஜெக்ட், எது verb, எது டைரக்ட் ஆப்ஜெக்ட், எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, கண்டுபிடிங்க பார்க்கலாம். So I'm going to give you 5 seconds time. You have to find out subject, verb, direct object and indirect object, right? Very good, எல்லாம் சூப்பரா பண்றீங்க. Okay, let me tell you the answer. யாரு கேக் பண்றா? ராமு, subject, made, verb. Okay, ராமு என்ன பண்றான்? கேக். ராமு தயாரிக்கிறது என்னது? கேக் தான். அப்ப இந்த இடத்துல கேக் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், மீ அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரவே வராது. ஒரு சென்டென்ஸ்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வராது. ஏன்னா இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்கு. எப்படி வந்து இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுதோ அதை ரிசீவ், இது சப்ஜெக்ட் வந்து உருவாக்குறாங்க கேக்க, அது கேக்கா மாறுது. ஓகே, சோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட ரிசீவ் பண்றவன் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். கேக்கு யாருக்காக, அந்த கேக்கை யார் ரிசீவ் பண்ண போறா? ஃபார் மீ, எனக்காக தயாரிச்சது. சோ மீ அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல வரவே வராது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ ஒரு சப்ஜெக்டோட ஆக்ஷனை ரிசீவ் பண்றவன் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட ரிசீவ் பண்றவன் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுட்டீங்களா? சோ இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு கேக் செய்யறான், சோ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த கேக்கை ரிசீவ் பண்றவன் தான் மீ, எனக்காக, ராமு எனக்காக கேக் பண்ணான். தெரிஞ்சிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா இந்த கான்செப்ட்? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சோ இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இங்கிலீஷ்ல. இது நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் அப்படின்னா, மீ அப்படிங்கக்கூடிய வார்த்தை கடைசி தான் வரணும். தட் மீன்ஸ் வேர்புக்கு அப்புறமா தான் வரும், முதல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் பேசிக் கான்செப்ட். அதுல இருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம கத்துட்டு வரோம். ஓகே, இதனால தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட், இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ சென்ட் a letter to John. ஓகே,
சோ நான் என்ன எழுதி போட்டிருக்கேங்க, I sent a letter to John. ஓகே, சோ என்ன மீனிங், I sent அப்படின்னா நான் அனுப்பினேன், என்னன்னா a letter ஒரு கடிதத்தை அனுப்பினேன், யாருக்கு, to John. ஓகே, சோ இதுல வந்து எது சப்ஜெக்ட் எது verb, ஆப்ஜெக்ட் இருக்கா, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படிங்கிறது you have to find it, right? ஓகே, சோ இதுல எது சப்ஜெக்ட், லெட்டரை சென்ட் பண்றான், சோ ஒரு செயலை செய்யறவன் தான் இங்க சப்ஜெக்ட் இல்லையா? சோ இங்க என்ன இருக்கு, I அப்படின்னு இருக்கு, சோ இங்க இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, சோ ஒரு செயலை செய்யறவன் தான் சப்ஜெக்ட், ரைட்? நெக்ஸ்ட் சென்ட் அப்படின்னா அனுப்புறது, அது ஒரு வேலை, சோ இது வந்து verb செய்யப்படக்கூடிய செயல். ஓகே, I sent எதை சென்ட் பண்ணா, a letter. இந்த இடத்துல லெட்டர் அப்படிங்கிறது என்னது, ஜான் அப்படிங்கிறவன் யாரு, லெட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல டைரக்ட் ஆப்ஜெக்ட், இந்த லெட்டரை ரிசீவ் பண்றவன் யாரு, ஜான், அவன் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, தட்ஸ் இட். வாசிங்க, I sent a letter to John. ஓகே, I அப்படிங்கிறது சப்ஜெக்ட், sent அப்படிங்கிறது verb, a letter அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஜான் அப்படிங்கிறவன் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாம இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. ஓகே, நான் சென்ட் பண்ண லெட்டரை, சோ லெட்டர் அப்படிங்கிறது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது ரிசீவ் பண்றவன் ஜான், அவன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ இத மாத்தி இன்னொரு சென்டென்ஸ் நான் எழுதுறேன், மீ வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். John sent a letter to me. இதுக்கு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் நான் ஜானுக்கு லெட்டர் சென்ட் பண்ணேன், இப்போ வந்து ஜான் சென்ட் a letter to me. இப்போ ஜான் வந்து எனக்கு லெட்டர் சென்ட் பண்ணான். ஓகே, சோ இங்க ஜான் அப்படிங்கிறவன் வந்து சப்ஜெக்ட், நீங்களும் சொல்லுங்க ஆன்சரை. ஜான் வந்து சப்ஜெக்ட், சென்ட் அப்படிங்கிறது verb past form, லெட்டர் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இந்த லெட்டரை ரிசீவ் பண்ற இந்த மீ அப்படிங்கிறது என்னது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். தட்ஸ் இட். இதுல இருந்து என்ன கான்செப்ட் தெரிஞ்சிட்டீங்க, I அப்படிங்கிறது அகைன் the same concept. I அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் வரும், மீ அப்படிங்கிறது வந்து சென்டென்ஸோட கடைசியில வரலாம், அல்லது ஆஃப்டர் the verb, verbுக்கு அப்புறமா வரலாம். ஓகே, do you understand this concept? ஓகே, சோ இத வச்சு நான் உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் நான் எழுதி போடுறேன், அதுல வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, ரைட்? கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும், அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தான் அதை கரெக்ட் பண்ணணும். ஓகே, ஓகே, சோ இங்க வந்து நான் 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன், இதுல வந்து you have to find out the errors, mistakes. இதுல எது சப்ஜெக்ட் எது வெர்ப்லாம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகே, இது வந்து சாதாரணமான சென்டென்சஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. சோ இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, I அப்புறம் வந்து மீ, இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம கரெக்டான இடத்துல தான் பயன்படுத்தி இருக்கோமா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டுபிடிங்க, 5 சென்டென்சஸ் தான் இருக்கு, யாரு ஃபுல் மார்க் எடுக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். சோ எல்லாத்தையும் ஆன்சர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மார்க்ஸையும் கமெண்ட்ஸ்ல போடணும். ஓகே, ரைட்? First sentence, me and my brother love biryani. So பிரியாணிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். சோ இதோட அர்த்தம் என்னன்னா, me and my brother, அதாவது எனக்கும் என்னோட பிரதருக்கும் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும், நாங்க பிரியாணியை லவ் பண்றோம், பிரியாணி அந்த அளவு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதோட மீனிங். ஓகே, இது கரெக்டா, எனக்கும் என் பிரதருக்கும், me and my brother அப்படின்னு போடலாமா? நோ, போடக்கூடாது. ஏன்னா மீ அப்படிங்கிற வார்த்தை சப்ஜெக்டா வரவே கூடாது. ஓகே, சோ திஸ் ஒன் இஸ் இன்கரெக்ட். இதை எப்படி போடலாம் அப்படின்னா, my brother and I. ஓகே, எப்பவுமே மத்தவங்க முன்னாடி வந்துடணும், brother and I. ஓகே, I அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து தான் வரணும், மீ வந்து வரவே கூடாது. ஓகே, so my brother and I love biryani, right? Next one, I and my friend speak English. இதுல என்ன தப்பு இருக்கு, I அப்படிங்கிறது சப்ஜெக்டா தானே இருக்கு, இதுல என்ன தப்பு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரெண்டு வந்து இருக்கு, எனக்கும் ஐ மீன் நானும் என்னோட ஃப்ரெண்டும் இங்கிலீஷ்ல பேசுறோம், இதான் இதோட அர்த்தம். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு? I இப்போ வந்து ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு, சோ I அப்புறம் my friend ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. இப்படி ரெண்டு சப்ஜெக்ட் வரும்போது முதல்ல அடுத்தவங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த I அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரணும் இல்லையா? சோ இதுவும் incorrect. So the correct answer is my friend and I. Okay, my friend and I speak English. அப்ப அந்த I அப்படிங்கிறது my friendக்கு அப்புறமா தான் வரணும், இப்படி முன்னாடி வரக்கூடாது. கண்டுபிடிச்சீங்களா எல்லாரும் தப்ப? Okay, very good. The next one, me call John.
என்னது சென்டென்ஸ், இப்படி ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஜானுக்கு கால் பண்ணேன். மீ அப்படிங்கிறது முதல்ல வரலாமா? வரக்கூடாது. என்னதான் வரணும்? ஐ தான் வரணும் இல்லையா? the correct answer is I call John. அவ்வளவுதான். ஓகே, மீங்கிறது ஆப்ஜெக்ட் முதல்ல வரக்கூடாது. ரைட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீதா sent a letter to I. சீதா sent a letter. சீதா ஒரு கடிதம் அனுப்பினாள் to I, எனக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஐ அப்படிங்கிறது சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரணும், இப்படி கடைசிலாம் வரக்கூடாது. அங்க என்ன வரும் அப்போ? சீதா எனக்கு லெட்டர் அனுப்புனாங்க அப்படிங்கிறதுக்கு மீ தான் வரும். ஓகே, சீதா sent a letter to me. Right? Very interesting, right? The next one, the last one, money invited. Okay, money invited அப்படின்னா மணி இன்வைட் பண்ணா, மணி அழைத்தான், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன். இங்க என்ன இருக்கு அப்படின்னா money invited ராமு and I to the wedding. Okay, wedding அப்படின்னா கல்யாணத்துக்கு மணி வந்து இன்வைட் பண்ணா, யார? ராமுவையும் என்னையும். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐ அப்படிங்கிறது சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரணும், இப்படி நடுவுல எல்லாம் வரக்கூடாது, வேர்புக்கு அப்புறமாலாம் வரக்கூடாது. அப்ப இங்க என்ன வரும்? ராமு அண்ட் மீ. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. மணி இன்வைட்டட் ராமு அண்ட் மீ டு த வெட்டிங். ஈஸியா இருக்கா? யாரெல்லாம் ஃபுல் மார்க் வாங்குனீங்க? 5 out of 5. உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, சோ இப்போ என் கூட சேர்ந்து கரெக்டான சென்டென்சஸ் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். So reading practice is very important to speak English fluently, right? Okay. My brother and I love biryani. My friend and I speak English. I call John. Sita sent a letter to me. Money invited Ramu and me to the wedding. Easy இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் வந்து இன்னைக்கு கான்செப்ட். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க. மெயினா ஐ மீ எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இத்தனை கான்செப்ட்ஸ் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹவு டு யூ ஃபீல்? உங்களோட ஃபீட்பேக், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். செந்திலும் நானும் ஆங்கிலம் பேசுகிறோம். ஓகே, செந்திலும் நானும் ஆங்கிலம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லணும். பாதி நான் எழுதிட்டேன், ஆங்கிலம் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பீக் இங்கிலீஷ்னு எழுதியாச்சு, வேர்பும் எழுதிட்டேன், அடுத்து இங்கிலீஷ் அப்படிங்கிறதையும் போட்டுட்டேன். ஓகே, சோ இந்த டேஷ் இருக்கு, இங்க என்ன எழுதணும்னா செந்திலும் நானும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஓகே, சோ மீ அண்ட் செந்தில் அப்படின்னு சொல்லுவீங்களா, செந்தில் அண்ட் மீ அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல செந்தில் அண்ட் ஐ அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல ஐ அண்ட் செந்தில் அப்படின்னு சொல்லுவீங்களா? கரெக்டான ஆன்சர் எழுதி முழு சென்டென்ஸையும் நீங்க எழுதணும். ஓகே, இந்த டேஷ்ல ஆன்சர் எழுதி ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சென்டென்ஸையும் எழுதி நீங்க வந்து காமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். ஓகே, சோ இதான் உங்களுக்கான ஹோம்வொர்க். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி தான் நான் கேட்டிருக்கேன். ஓகே, செந்திலும் நானும் அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல அப்படிங்கறது இந்த டேஷ்ல போடணும். ஓகே, சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.